நடந்து முடிந்த பிகேஆர் கட்சியின் தொகுதி தேர்தலில் பல்வேறு புகார்கள் பெறப்பட்ட நிலையில் மொத்தம் 280 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக பிகேஆர் கட்சியின் தேர்தல் குழு தலைவரும் அமைச்சருமான டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். துணைத் தலைவர் வேட்பாளர் டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லி பிகேஆர் கட்சி தேர்தல் குழப்படியாக நடந்ததாக தெரிவித்திருப்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என அவர் மறுத்தார். தேர்தலின் போது அவரும் பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவராகவே இருந்தார். பிரச்சனைகள் எழுந்தபோது டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லி உட்பட கட்சியின் தலைமைக்கு முழுமையான விளக்கத்தை தாம் அளித்ததாகவும், பிரச்சாரத்தில் பேசுவதற்காக ஆராயாமல் பேசக்கூடாது என்றும் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா நினைவூட்டினார். கட்சி தேர்தல் எவ்வாறு நடத்தப்படும் என்பதை கட்சியின் தலைமைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னமே இதுகுறித்து முழுமையான விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சியின் தொகுதி தேர்தலில் எழுந்திருக்கும் பிரச்சனைகளும் புகார்களும் தேர்தல் முறைமை சார்ந்தது அல்ல என்றும், வேட்பாளர்களுக்கு இடையே நடந்த கருத்து முரண்கள் என்றும், உறுப்பினர்கள் எனும் போது தேர்தல் நடவடிக்கை குழு முறையான விசாரணைக்கு பின்னர் நடவடிக்கை எடுத்திருப்பதையும் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிஃபா முஸ்தபா சுட்டிக்காட்டினார். முகநூல் மூலமாக பெறப்பட்ட விளம்பரத்தை நம்பி தனது சேமிப்பு பணத்தை முதலீடு செய்த 58 வயது வர்த்தகர் தாம் ஏமாற்றப்பட்டதாக நேற்று இரவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக ஸ்ரீஅலா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் விக்டர் கணேசன் இன்று தெரிவித்தார். கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட முதலீட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்த அந்த வர்த்தகர் மே 9ஆம் தேதி முதல் எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக அவர் கூறினார். 4 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 15 முறை 7,30,500 ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளதாகவும், இதுவரையில் 9,700 ரிங்கிட் மட்டுமே திரும்ப கிடைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அந்த வர்த்தகர் தெரிவித்தார். நிறுவனத்துடன் தொடர்புடைய வங்கி கணக்குகளின் மீது 20க்கும் மேற்பட்ட முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதை முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை கண்டறிந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கை முடக்கி இருப்பதாக விக்டர் கணேசன் கூறினார். பிகேஆர் கட்சிக்கான துணைத் தலைவர் போட்டியில் நூருல் இஸா அன்வாருக்கும் டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லிக்கும் இடையிலான போட்டியில் பிகேஆர் கட்சியின் இளைஞர்களை பகடை காயாக பயன்படுத்த வேண்டாம் என்று கட்சியின் இளைஞர் பிரிவினர் ஒரு கூட்டு அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர். முன்னதாக பிகேஆர் கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் மிகவும் சோர்வாகவும் துடிப்பற்று இருப்பதாகவும் டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லி பிரச்சாரத்தில் பேசி இருந்தது பிகேஆர் இளைஞர்கள் இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், தலைமையில் இருப்பவர்கள் இப்படி பேசாமல் இளைஞர்களுக்கு வழிவிட்டால் போதும் என்றும் அந்த கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் செயல்பாடு பிகேஆர் கட்சியில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இளைஞர்கள் தங்களின் பங்களிப்பை முழுமையாக வழங்கியும் வருகின்றனர். மற்ற அரசியல் கட்சிகளைப் போல தனிநபரின் கருத்துகளையும் அடையாளத்தையும் பிகேஆர் இளைஞர் பிரிவு முன்னிலைப்படுத்துவதில்லை. பிகேஆர் இளைஞர் பிரிவினரின் அறிக்கைகளும் செயல்பாடுகளும் ஒட்டுமொத்த இளைஞர் பிரிவின் குரலாகவும் செயலாகவும் இருந்து வருவதாகவும், தனி மனித புகழ் வெளிச்சம் பிகேஆர் கட்சியின் இளைஞர் பிரிவில் இல்லை என்றும், டதஸ்ரீ ரவிஜி ரம்லி கூறுவது போல துடிப்பற்ற இளைஞர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை என்றும் அந்த கூட்டு அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. போலி முதலீடுகள் கொண்டு செயல்பட்டு வந்த 32,436 சமூக வலைதள பதிவுகளை மலேசிய தொலைத்தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC முழுமையாக நீக்கி இருப்பதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையில் முழுமையான ஆய்வுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட 32,436 சமூக வலைதள பதிவுகளை நீக்கியதுடன் சம்பந்தப்பட்ட கணக்குகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக தியோனி சிங் கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டில் MCMC 63,652 போலியான சமூக வலைதள பதிவுகளை நீக்கி இருந்ததாகவும், தற்போது பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னர் 4 மாதங்களில் போலியான விளம்பரங்களை உள்ளடக்கிய பதிவுகளையும் அதன் வலைத்தளங்களையும் முடக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரையில் முடக்கப்பட்ட போலி விளம்பர உள்ளடக்கங்களால் சுமார் 800 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதையும் அவர் நினைவூட்டினார். மலேசியாவில் வாழும் ஒவ்வொரு சமூகத்தின் வரலாறுகளும் தேசிய ஆவண காப்பகமான ஆர்கிப் நெகாரா மலேசியா காப்பகத்தில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் ஆகோ டாகாங் இன்று வலியுறுத்தினார். ஆவணப்படுத்தப்படும் வரலாற்று குறிப்புகள்
புள்ளி விவரங்களுடனும் சமூகத்தின் உண்மைத்தன்மையை வலியுறுத்தும்படியும் இருப்பதை தேசிய ஆவண காப்பகமான ஆர்கிப் நெகாரா மலேசியா உறுதிப்படுத்தும் என்று டத்தோ ஆரோன் அகோ டகாங் நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து சமூகத்தின் வரலாறுகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை அறிந்து சமூக தலைவர்கள் வரலாற்று திரட்டேடுகளை ஒருங்கிணைத்து அரசாங்கத்திடம் வழங்க வேண்டும் என்றும் அதன் உண்மைத்தன்மை அழியாமல் காக்க தேசிய ஆவண காப்பகம் செயல்படும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு கதையும் வரலாறும் உள்ளது. அதில் பலவும் ஆவணப்படுத்தப்படாமல் சிதறி இருப்பதாகவும் சமூக தலைவர்களின் முயற்சியில் சமூகங்களின் வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் டத்தோ ஆரோன் அகோ டகாங் கேட்டுக் கொண்டார். பிகேஆர் கட்சியின் தேசிய மகளிர் தலைவியாக இருக்கும் ஃபத்ரினா சீடேக் திறமையான அமைச்சர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் கட்சியில் மகளிர் நலனுக்காகவும் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் ஃபத்ரினா சீடேக் முழுமையாக செயல்படவில்லை என்று அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிகேஆர் கட்சியின் தேசிய மகளிர் தலைவி வேட்பாளருமான ரோஜியா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பிகேஆர் கட்சியில் மகளிரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் ஒரு சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தில் கட்சி தற்போது இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் ஃபத்ரினா சீடேக் திறமையான அமைச்சர். ஆனால் பிகேஆர் கட்சியில் மகளிர் எதிர்காலம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கவில்லை. ஃபத்ரினா சீடேக் கடந்த 3 ஆண்டுகளாக மகளிர் தலைவியாக இருந்து என்ன செய்தார் என்பதை பற்றி விவாதிக்க அவருடன் சிறப்பு நேரடி விவாதம் நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் இதற்கு ஃபத்ரினா சீடேக் சம்மதித்தால் நேரடியாக விவாதம் நடத்த தாம் தயார் என்றும் ரோஜியா இஸ்மாயில் சவால் விடுத்துள்ளார். ஊழல் என்றாலே அதில் முன்னாள் பிரதமர்கள் மட்டும்தான் சம்பந்தப்பட்டுள்ளதாக கருத முடியாது என்றும் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்புகளை வகித்த பலரும் ஊழலில் ஈடுபட்டிருப்பதாகவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு பேட்டியில் கருத்து தெரிவித்துள்ளார். முக்கியமான ஊழல் என்றால் 1MDB ஊழல்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1MDB ஊழலில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதாக அனைவரும் நினைத்து வருகின்றனர். ஆனால் பின்னணியில் பலரும் தொடர்பில் உள்ளனர் என்று அன்வார் தெரிவித்தார். 1MDB ஊழல் பொதுமக்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்தது. அதனால் 1MDB நிறுவனத்தின் தலைமையில் இருந்த அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் மீது ஊழல்வாதி எனும்படியான போர்வை போர்த்தப்பட்டது. ஆனால் உண்மையில் தனி நபரால் பல பில்லியன் ஊழலை நிகழ்த்தியிருக்க முடியும் என்பதை தாம் நம்பவில்லை என்றும் அதன் பட்டியல் நிச்சயம் நீண்டிருக்கும் என்றும் அன்வார் கூறினார். இந்த ஊழல் வழக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததில் தமது பங்களிப்பு சிறிதளவு மட்டுமே. இதில் பல தலைவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். 1MDB நிறுவனத்தின் மீதான பல பில்லியன் டாலர் ஊழல் வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கப்பட்டால் பல 100 பக்கங்களை கொண்ட 1MDB நிறுவனத்தின் ஊழல் குற்ற பத்திரிகையில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு தலைவர் தொடர்புடையவராக இருப்பார் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளிப்படையாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் இப்போது சிறையில் இருப்பதற்கும் அரச பொது மன்னிப்பாக தண்டனை குறைக்கப்பட்டும் இன்னும் அவர் சிறையில் இருப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தந்திரமான அரசியல் நகர்வுதான் காரணம் என்றும் பாஸ் கட்சியின் தகவல் தொடர்பு குழு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் மீதான விசாரணை முழுமை அடையாமல் அவருக்கான தண்டனை குறைப்பு அமலுக்கு வராது என்பதை உணர்ந்து அன்வார் திட்டமிட்டு முக்கியமான நகர்வுகளை நகர்த்தி வருவதாகவும் அமாட் ஃபத்லி ஷாரி குற்றம் சாட்டினார். ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தாம் இருப்பதாக அன்வார் தெரிவித்தாலும் இப்போது அவர் ஊழல்வாதிகளுடன் தான் அரசியல் செய்து வருவதாகவும் ஊழல்வாதி என தெரிந்தும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருப்பதால் நஜீப்பின் மூலமாக தனது திட்டங்களை நகர்த்தி வருவதாகவும் அமாட் ஃபத்லி ஷாரி குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் நஜீப் உட்பட முக்கிய தலைவர்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட முடியாமல் அவர் இருப்பதாக அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.